ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 7Gங்கிற ஒரு ஹாரர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் அவங்களோட குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வந்திருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது ஒரு கனவு. 3/4 பேருக்கு சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவங்களோட கனவு இப்போ தான் நிறைவேறி இருக்கு. ஃப்ளாட்டில் இருக்க ஒரு வீடை வாங்கியிருக்காங்க. 2 பேருமே ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவரோட வேலை பார்க்குற கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு வீடு குடி போன அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. என்ன பிரச்சனைன்னு தெரில, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு குழந்தையெல்லாம் இருக்கும். இப்போ ஹீரோவோட எக்ஸுமே வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்து அவங்களுக்கு வயிறு எரியுது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோட எக்ஸ் சும்மாலாம் இல்லைங்க. எல்லாரும் மொட்டை மாடியில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோட வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஏதோ செய்வன பொம்மை மாதிரி அந்த வீட்டோட லாஃப்டில் வைக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு ஏதோ பவுடி மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீட்டோட நேம் போர்ட்லையும் தடவுறாங்க. இதை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்க்குறாங்க. ஹீரோயினும் யதார்த்தமாக மாடியிலேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா எக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு ஒரு ரூம்லேருந்து தான் எக்ஸ் வந்திருப்பா. அங்கே ஒரு சேர் போட்டு ஏறின மாதிரி இருக்கும். இவ எதுக்கு இங்கே சேரை போட்டு ஏறி இருக்கான்னு சரின்னு விட்டுட்டு ஹீரோயின் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சிடுது. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. ஹீரோயின் வீட்டில் தான் இருந்து குழந்தைய பார்த்துக்கலான்னு இருக்காங்க போல. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே சிஓ கூப்பிட்டு ஹீரோக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொமோஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் போக வேண்டியது இருக்கும், அதுக்கு பெங்களூர் போகணுன்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம், ப்ரொமோஷன் கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சந்தோஷமாக ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த நல்ல நேரம் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன வீட்டுக்கு வந்து புது இடம் உனக்கு இன்னும் செட்டாக கூட ஆகலை, அதுக்குள்ளே உன்னை விட்டுட்டு ட்ரைனிங் போகிறனே தான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்ல நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் என்ன தனி வீட்லையா இருக்கேன், எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க, கீழே செக்யூரிட்டி இருக்காரு, நான் பத்திரமா இருப்போம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே ட்ரைனிங்காக பெங்களூர் போயிடுறாரு. இப்போ புது வீடு இல்லையா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், டிவி கூட இருக்காது இல்லையா, டிவியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க, ட்ரில் போட்டு டிவியை மாட்டிடுறாங்க. ஆனால் இன்னும் செட்டப் பாக்ஸ்லாம் வைக்கல, அது நாளைக்கு வந்து பண்ணுறோம் மேம்னு சொல்ல ஹீரோயினும் சரி போகிறதுக்கு முன்னாடி எங்களோட நேம் போர்டை வெளில மாட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஃப்ளாட்டில் முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட நேம் போர்டு இன்னும் கலெக்டரில் அங்கேயே தான் இருக்குது, அது மேலே என்னோட நேம் போர்டை மாட்டிருங்கன்னு சொல்ல ட்ரில் பண்ண வந்தவரும் ட்ரில் பண்ணுறாரு. பார்த்தா ஏதோ அமானுஷ்யமான சவுண்டு நமக்கு கேட்குது, அவருக்கு கேட்குதா என்னன்னு தெரில. பார்த்தா அந்த ட்ரில்லிங் மிஷினே உடஞ்சிருது. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, மேடம் இந்த மாதிரி மிஷின் உடஞ்சிருச்சு, நான் நாளைக்கு வரப்போ மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த டிவி பாக்ஸ் பிரித்தது இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை எடுத்து ஹீரோயின் லாஃப்டில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் லாஃப்டில் போய் வைக்கிறாங்க. அதை வைக்கும்போது லாஃப்ட்லேருந்து ஏதோ ஒரு பொம்மை கீழே விழுது. அந்த பொம்மை கீழே விழுந்தோன்னா அதுலேருந்து புகை மாதிரி ஒரு ஆத்மா வெளில வருது. இதை வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க அந்த லேடியால் உணர முடியுது. உடனே இவங்களும் பயந்துக்கிட்டு போய் ஹீரோயினோட ஃப்ளாட்டோட கதவை தட்டி ஏதோ சொல்ல பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த பக்கத்து ஃப்ளாட் ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சொல்லாத வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அதுலேருந்து ஒரு பொம்மை கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு ஆத்மா வெளில வந்ததுலேருந்து ஹீரோயின் வீட்டில் அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. நைட்டில் யாரோ அழுகுற மாதிரி இருக்குது, திடீர்னு டிவி தானாக ஆன் ஆகுது. இதெல்லாம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை நம்மளோட பிரம்மையாக இருக்குமோ, நம்ம சரியாக தூங்காதனால தான் இப்படிலாம் நமக்கு கனவு வருதுன்னு அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவோட எக்ஸை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு செய்வன பொம்மை வச்சா இல்லையா, இப்போ அவள் வீட்லேயும் ஹீரோவோட ஃபோட்டோ வச்சு ஏதோ மாந்திரிகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவோட எக்ஸ் எப்படியாவது மறுபடியும் ஹீரோவை அடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பில்லி சுனியத்துலலாம் இறங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வரலாம். ஹீரோயின் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வெளில சவுண்டு கேட்குது. சரி என்னடான்னு சொல்லி குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் திறந்து பார்த்தா ஒருத்தர் சேல்ஸ்மேன் தான் வந்து நிற்கிறாரு. மேடம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க இருந்தாங்களே, நான் இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், அவங்க டிராயிங் புக் 2 வாங்கினாங்க, 500 கொடுத்தாங்க, என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சேஞ்ச் மாற்றிட்டு வந்தேன் மேடம் அப்படிங்க. இல்லையே இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், இன்னொருத்தவங்களாம் யாரும் இல்லையேன்னு சொல்ல தெரில மேம் இங்கே தான் வாங்கினாங்கன்னு சொல்ல வேணா அங்கே பாருங்களேன், அந்த டேபிளில் கூட நான் கொடுத்த டிராயிங் புக் இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. சரின்னு பேலன்ஸை வாங்கிட்டு இவங்களோட பேக்கில் போய் பார்க்குறாங்க. பேக்கில் இருந்த 500 ரூபா குறையுது. யார் எடுத்து கொடுத்துருப்பா, திருடவங்க இது வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே ஓடி போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டிராயிங் புக்
விற்க வந்த சேல்ஸ்மேன்ட்டு யாரோ ஒரு லேடி கையை நீட்டி அந்த புக்கை வாங்குறாங்க. ஃபேஸ் தெரியல, கையை மட்டும்தான் ஹீரோயினால் பார்க்க முடியுது. நம்ம வாங்கலாம், ஆனால் உள்ளேருந்து யாரோ வாங்கியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துக்கிட்டே போகிறாங்க. இதை பற்றி யார்கிட்டயாவது சொல்லலான்னு பார்த்தாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. சரி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் லோன் ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்னு இருக்காரு. இதை சொல்லி அவரை டென்ஷன் ஆக்க வேணான்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல ஃப்ரெண்டோ சிரிக்கிறாங்க. என்ன இந்த காலத்தில் போய் அமானுஷ்யமாக இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குங்கிற, அது ஒன்றும் இல்லை, புது இடம்ல உனக்கு அதனால செட் ஆகலை, போக போக செட் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரில் போட வந்தவர் போன தடவை ட்ரில் மிஷின் உடஞ்சி போனார் இல்லையா, அவர் மறுபடியும் வந்திருக்காரு. மேடம் செட்டாப் பாக்ஸை செட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டிவியில் செட்டாப் பாக்ஸையும் செட் பண்ணி கொடுக்க, மேடம் நேம் போர்டு போன வாட்டியே மாட்டணும்னு சொன்னீங்களே மறந்துட்டீங்களான்னு சொல்ல, ஆமாம் மறந்துட்டேன் சார்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த நேம் போர்டை எடுத்து கொடுக்குறாங்க மாட்ட சொல்லி. இவரும் ட்ரில் போடுறாரு. போட்டால் அந்த ஓட்டையிலேருந்து ரத்தம் தெறிக்கிது. அவர் பார்த்து பயந்து ஓடிடுறாரு ட்ரில் போட வந்தவர். ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேக வேகமாக கீழே ஓடுறாங்க. கீழே போய் வாட்ச்மேன்ட்ட சொல்லி வாட்ச்மேன் அழைச்சிட்டு வந்து காட்டுறாங்க. வாட்ச்மேன் வந்து பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. என்னடா இது, இப்போதான் பார்த்தோம் பிளட்டும் வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. ஹீரோயின் அடுத்து இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செவுத்துலேருந்து பிளட்டெல்லாம் வந்துச்சுன்னு சொல்ல, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, வேணா ஒன்று பண்ணு, நான் வேணா இன்னைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு உன் வீட்டில் நைட்டு வந்து தங்குறேன், எனக்கும் அமானுஷ்யமாக ஏதாவது ஃபீல் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனோட வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணலாமேன்னு வந்து தங்குறாங்க. நைட்டு நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. அன்டயத்தில் ஹீரோனோட ஃபோன் வருது. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்தேன்ல, திடீர்னு முழிச்சு பார்த்தா உன் வீட்டோட மொட்டை மாடியில் இருந்தேன், சரின்னு அங்கேருந்து இறங்கி வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு கருப்பு உருவம் அப்பார்ட்மெண்ட் வாசல்லே நின்று என்னை வெளில போன்னு சொன்னிச்சுடி. நான் பயந்துட்டு வேகமாக ஒடியாந்துட்டேன். இனிமேலும் உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. ஹீரோயினுக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. செவன் வெப்சைட்டில் இந்த மாதிரி பேயோட்டுற ஆளுங்கள்லாம் யார் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருன்னு சொல்ல, இவங்களும் லேப்டாப் எடுத்து சர்ச் பண்ணுறாங்க. டைப் பண்ணுறது அப்படியே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அழியுது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கடையில் ஹீரோனோட பையன் அம்மா அம்மானு அழுகுற மாதிரி தெரியுது. சரின்னு போய் பார்த்தா பால்கனியில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான் ஹீரோனோட குழந்தை. நல்ல வேளை அவங்க பார்த்தனால காப்பாற்றிட்டாங்க. உடனே இந்த வீட்டில் அமானுஷ்யம் இருக்கிறது உண்மைதான், நம்மளை கொல்ல பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டில் யார் இருந்தாலும் சரி, இது எங்கள் சொந்த வீடு, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அந்த வீட்டை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம்னு சொல்ல, இந்த பேய் அடுத்து ஹீரோயினையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்குது. இதை அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த அங்கிள் ஆண்டியால் உணர முடியுது. உடனே அவங்க வேகமாக ஹீரோனோட வீட்டுக்கு வந்து, இந்த வீட்டில் மஞ்சளா நீ தானே இருக்க, உடனே வெள்ளவான்னு கூப்பிட, அப்போதாங்க ஹீரோயினுக்கு தெரியுது இந்த வீட்டில் அமானுஷ்யம் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அந்த அங்கிள் ஆண்டிகிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த அங்கிள் ஆண்டி மஞ்சளா நீ தானே இருக்க வான்னோடனே அங்கேருந்து ஆத்மா வந்துடுது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் மஞ்சளாங்கிறவங்களும் அவங்களோட பையனும் தான் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன காரணத்தினால இறந்தாங்கன்னு தெரியல, 2 பேரோட ஆன்மாவும் இந்த வீட்டில் அலையுது. அந்த ஆன்மாவை பார்த்து இந்த அங்கிள் ஆண்டி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இது உன் வீடு தாம்மா, இப்போ தான் உன் காலம் முடிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் இவங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தம்னு சொல்ல, உடனே மஞ்சளா சொல்கிறாங்க, என்னோட காலம் முடிஞ்சிருந்தா நான் ஏன் இங்கே ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பேய் அதோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்குது. மஞ்சளாவும் மஞ்சளோட குழந்தையும் இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அங்கிள் ஆண்டியோடையும் பயங்கர க்ளோஸாக இருந்திருப்பாங்க. மஞ்சளோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. மஞ்சளாவோட அப்பாவோட 2ஆம் தரத்துக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த மஞ்சளா. தரத்துக்கு பிறந்தவர் இன்னொருத்தர், அவர் தாங்க இந்த படத்தோட மெயின் வில்லன். இவர் வந்து பயங்கரமாக சூதாடி பணத்தை பயங்கரமாக செலவழிச்சிட்டாரு. இவருக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்குது. இவரோட ஒய்ஃபை இவருக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியல. சரி என்ன தங்கச்சிக்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்போன்னு சொல்லிட்டு மஞ்சளாட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. என்னட்ட காசு பணம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி இந்த அப்பார்ட்மெண்ட் அப்பா தானே உனக்கு கொடுத்தாரு, அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு திரும்ப கொடுன்னு சொல்லி வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பார். மஞ்சள் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கும் வேறு வழி தெரியாமல் மஞ்சளாவை கொலை பண்ணிட்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வில்லன் அதனால இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரோட சேர்ந்து வந்து மஞ்சளாவோட பையனோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மஞ்சளாட்ட மிரட்டவும், அவங்களும் வேறு வழி இல்லாமல் பத்திரத்தில் சைன் போட்டுடுறாங்க. நான் சைன் போட்டுட்டேன்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போயிடுவேன்னு நினைக்காத, என்னை இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு உன்னால் வெளில அனுப்பவே முடியாதுன்னு அவங்க சொல்ல, இவருக்கும் வேற வழி தெரில, இவளை கொன்னாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு கேஸை ஆன் பண்ணி வெடிக்க வச்சுட்டு வந்துடுறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்த நேரத்தில் அந்த அங்கிள் ஆண்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. பார்த்தா யதார்த்தமாக கேஸ் வெடித்து இறந்த மாதிரி தான் வெளில வந்து பரவி இருக்கும் நியூஸு. கொஞ்சம் நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் வில்லன் அவரோட ஃப்ரெண்டை அனுப்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டை பெயிண்ட் அடித்து சுத்தம் பண்ண சொல்கிறாரு. அதை வாடகைக்கு விடலாம் இல்லைனா வித்துடலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கொலை பண்ணுறப்ப வந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்து அந்த ஆன்மா,
அப்பார்ட்மெண்ட் மேலேருந்து அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிடுது. அங்கே இருக்கவங்க எல்லாம் இது யதார்த்தமாக நடந்த ஆக்சிடென்ட்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வில்லனுக்கு மட்டும்தான் தெரியுது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அமானுஷ்யமான உருவம் அவர் கண்ணுக்கு இருக்கிறது. ஸோ அதுதான் இவனை தள்ளி விட்டுருக்குதுன்னு தெரிஞ்சு அவர் உடனே பூசாரி ஒருத்தரை கூட்டிகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் இவரோட கழுத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாலையை போட்டு விட்டுடுறாரு. மாலை உன் கழுத்தில் இருக்க வரைக்கும் அந்த தீய சக்தியால் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பத்தாததுக்கு அந்த வீட்டில் ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஆன்மாவையும் ஒரு பொம்மைக்குள்ளே அடைச்சி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட லாஃப்டில் வச்சிடுறாரு. அந்த லாஃப்டில் தான் ஹீரோயின் தெரியாமல் டிவியோட பாக்ஸை வைக்கும்போது அந்த பொம்மை கீழே விழுந்து அதுலேருந்து இந்த ஆன்மா வெளில வந்திருக்கும். இப்போ தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் அந்த பேயை பார்த்து, சரி இது உங்கள் வீடு, நீங்கள் இறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அதை காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது எங்களுக்கு தானே சொந்தம், சரி வீடை கூட விடுங்க, அதுக்குன்னு என் பையனை கூட கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமா கேட்க, என்னம்மா இப்படி சொல்கிறேன், நான் உன் பையனை கொல்ல பார்க்கல, உன் பையன் பால்கனியில் விளாண்டுட்டு இருக்கப்ப பொம்மை தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்கும்போது தவறுதெல்லாம் கீழே விழ போயிட்டான், நான் தான் அவனை பிடிச்சிருந்தேன்னு சொல்ல ஹீரோயின்மே கொஞ்சம் மனசு இறங்கி வராங்க. சரி நீங்கள் என்ன பண்ணாதான் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போவீங்கன்னு கேட்க, என்னை கொன்ன அந்த 3 பேரையும் பழிவாங்காமல் நாங்கள் போக மாட்டேன்னு சொல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் உயிரோடு இருக்குன்னு இன்னைக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் காப்பாற்றலைன்னா என் குழந்தை கீழே விழுந்து இறந்துருப்பான், அதனால உங்களுக்கு தேவையான உதவியை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேய்க்கு வாக்கு கொடுக்குறாங்க. சேம் டைம் ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒன்று ஹஸ்பண்டோட லவ் பண்ண எக்ஸ் வந்து அவனை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ பில்லி சூனியம்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காண்டி, அவர் ரூமில் வந்து ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வச்சு ஏதோ மந்திர வேலையெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருந்தா, யதார்த்தமாக நான் வீட்டுக்கு போனப்போ இதை நான் பார்த்துட்டேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டி வச்சிருக்கா, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதுதான் சொன்னான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரியுது. உடனே அந்த பேய்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறா, இந்த மாதிரி அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்ல உடனே பேயும் அங்கேருந்து ஹீரோவோட எக்ஸோட வீட்டுக்கு போய் அவளை பயமுடுத்துது. எக்ஸோ பயமுடுத்துறத பார்த்துட்டு, ஐயோ நான் அந்த ஊரை விட்டே காலி பண்ணிடுறேன், என்னை உயிரோட மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ அந்த மஞ்சுளா பேயை கொன்னவங்கள 3 பேர், 3 பேரில் ஒருத்தனை ஆல்ரெடி கொன்னாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வில்லனும் வில்லனோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான். வில்லனோட இன்னொரு ஃப்ரெண்டு பாரில் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வரும்போது காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு கொண்டுறது பேய். இப்போ வில்லனை கொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கழுத்தில், அந்த வில்லன் கழுத்தில் வந்து அந்த சாமியார் மந்திரிச்சு கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த செயினை போட்டிருக்கான். அதை கழட்டினா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். இதுக்கு ஹீரோயினோட ஹெல்ப் தேவைப்படுது. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட தானே இந்த வீடை வாங்கியிருப்பாங்க, ஸோ அந்த வீட்டோட ஒரிஜினல் அக்ரிமெண்ட் சில இது உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வில்லனுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் கேட்க, அவரும் நைட் நேரத்தில் அதை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்து அவரை போதையாக்கி மட்டையாக்கி அவரை அங்கேயே படுக்க வச்சுட்டு அவர் கழுத்தில் இருந்த அந்த மணியை ஹீரோயின் கழட்டிடுறாங்க. இவரும் தூங்கிட்டு இருந்தவர் போதை தெரிஞ்சு பார்த்தோன்னா கண்ணுக்கு முன்னாடி இவர் கொன்ன அந்த பேய் நிற்கவும் மிரண்டு போயிடுறாரு. இவர் அங்கேருந்து வேக வேகமாக ஓடி அவர் வீட்டுக்கு போகிறாரு. பேய் அப்பயும் அவரை சும்மா விடலை, அவரோட வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. நான் உன்னை நினச்சிருந்தா ஹீரோனோட வீட்லேயே அங்கே கொண்டிருப்பேன், இது அவளோட வீடு, அதனால தான் நான் கொல்லாமல் இங்கே வந்துட்டேன், சொந்த வீட்டிலே சாகிறது எவ்வளோ கொடுமைன்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் உன் வீட்லேயே உன்னை கொல்லான்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வில்லனோட வீட்லேயே அவனை கொடூரமாக கொன்றுது பேய். அதுக்கப்புறம் என்ன, பேயோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருது. அப்புறம் அந்த ஆத்மா ரெண்டும் ஹீரோயினை பார்த்து ஹீரோயினுக்கு செய்த உதவிக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் என்னங்க, ஹீரோயின் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அமானுஷமும் இல்லை, இனிமேல் நிம்மதியாக அவங்க சந்தோஷமாக அந்த வீட்டில் அவங்க வாழ்வாங்கன்னு தெரியுது. மாதிரி ஹீரோனோட ஹஸ்பண்ட் பெங்களூர் ட்ரைனிங்காக போயிருந்தார் இல்லையா, அவரும் திரும்ப வந்துடுறாரு. இனிமேல் என்ன, ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியோட பேர் 7G.